புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நடிக்கும் படத்தின் கதையை மட்டுமல்ல, தனது கதாபாத்திரம் கூட பாசிட்டிவாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என நினைப்பவர். அதிலும் குறிப்பாக பாடல் வரிகளில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு பாடலும் ரசிகர்கள் மனதில் பசுமரத்தாணி போல பதிய வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த தீவிரம் காட்டுவார். காதல் பாடல்களில் கூட அவர் சில தத்துவங்களை பேசியிருக்கிறார் என்பது அவரது பாடல்களை மீண்டும் மீண்டும் கவனித்து பார்த்தவர்களுக்கு நன்கு தெரியும். அப்படி எம்ஜிஆரின் பாடல்களுக்கு எம்ஜிஆரின் குரலாகவே மாறி பல வருடங்கள் ரசிகர்கள் மனதில் அரசாட்சி செய்தவர்தான் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன். அப்படி அவர் முதலாக எம்ஜிஆருக்காக பாடிய பாடல் ஒன்று ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையேதான் உருவானது என்றால் பலரால் நம்ப முடியாது. ஆம், கடந்த 1954ஆம் ஆண்டு, அதாவது 70 வருடங்களுக்கு முன்பு எம்ஜிஆர் நடிப்பில் உருவான திரைப்படம் மலைக்கள்ளன். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதிய நாவல் தான் மலைக்கள்ளன் திரைப்படமாக உருவானது. இந்த படத்திற்கு திரைக்கதை அமைத்து வசனம் எழுதியவர் கலைஞர் மு. கருணாநிதி. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, கூமா பாலசுப்ரமணியம் மற்றும் புகழ்பெற்ற கவிஞரான தஞ்சை என் ராமையாதாஸ் ஆகியோர் எழுதியிருந்தனர். ஆனால் யாரும் அறியப்படாத இன்னொரு நபரும் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருந்தார். அது பெரிய அளவில் யாருக்குமே வெளியே தெரியாமல் போய்விட்டது. மலைக்கள்ளன் படத்தில் இடம்பெற்ற எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்கிற பாடல்தான் காலத்தால் அழியாத எம்ஜிஆர் கொள்கை பாடலாகவே நிலைத்து நின்றுவிட்டது. அந்த பாடலை எழுத ஆரம்பித்தவர் பாடலாசிரியர் தஞ்சை என் ராமதாஸ். நன்றாக கவனியுங்கள், பாடலை எழுத ஆரம்பித்தவர்தான், முழு பாடலையும் எழுதியவர் அவர் அல்ல. இப்படி சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு. இந்த படத்தை இயக்கியவர் ஸ்ரீ ராமுலு நாயுடு. இந்த பாடல் உருவாக்கத்தின் போது தஞ்சை ராமையாதாஸ் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்கிற பல்லவியை டியூனுக்கு ஏற்றவாறு அழகாக எழுதினார். ஆனால் சரணம் எழுதுவதற்குள் ராமையாதாஸுக்கும் இயக்குனருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டையே வந்துவிட்டது. அதனால் இனிமேற்கொண்டு பாடல் எழுத மாட்டேன் என அவர் கிளம்பி சென்று விட்டார். இயக்குனரும் பரவாயில்லை, வேறு பாடலை வைத்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தார். ஆனால் அதன் பிறகு இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிய வந்ததும் அந்த பல்லவியை படித்து பார்த்தார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்கிற வரிகள் அவருக்கு ரொம்பவே பிடித்து போய்விட்டன. பின்னர் தஞ்சை ராமையாதாஸை அழைத்து சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அவர் மீண்டும் தொடர்ந்து எழுத ஒப்புக்கொள்ளவில்லாமல் பிடிவாதம் காட்டினார். உடனே எம்ஜிஆர் அவரிடம், அப்படியென்றால் சரி, இந்த வரிகளையாவது நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று கேட்க அதற்கு சரி என சொல்லிவிட்டார் ராமையாதாஸ். அதன் பிறகு இசையமைப்பாளர் சுப்பையா நாயுடுவிடம் இந்த பல்லவியை வைத்துக்கொண்டு சரணத்திற்கு இதற்கேற்ற மாதிரி யாரையாவது அழைத்து பாடலை எழுத வையுங்கள் என்று கூறிவிட்டார். அப்போது சுப்பையா நாயுடுவுக்கு கோவையைச் சேர்ந்த விவசாயி கோவை ஐயாமுத்து என்பவரின் நாட்டுப்புற பாடல் பாடும் திறமை ஞாபகத்திற்கு வந்தது. உடனடியாக அவரை வரவழைத்து இந்த பல்லவியையும் காட்டி பாடலின் சிச்சுவேஷனையும் சொன்னதும் சரணம் எல்லாவற்றையும் அவர் கடகடவென எழுதி கொடுத்து விட்டார் கோவை ஐயாமுத்து. இப்படி ஒரே பாடலுக்கு 2 பாடலாசிரியர்கள் எழுதியது அநேகமாக இந்த பாடலாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் சரணத்தில் இடம்பெற்ற வரிகள் அனைத்துமே இன்றைய அரசியல், இன்றும் மாறாத மக்களின் வாழ்வியல் என எந்த காலத்திற்கும் ஏற்ற வகையில் பொருந்தி போயிருப்பதுதான் ஆச்சரியம். இவ்வளவு பிரச்சனைகளோடு உருவான இந்த பாடலை தனது முதல் பாடலாக எம்ஜிஆருக்கு பாடும் வாய்ப்பு டிஎம்எஸ்க்கு கிடைத்தது. கிடைத்த முதல் வாய்ப்பையே சரியாக பயன்படுத்தி கடைசி காலம் வரை எம்ஜிஆரின் குரலாகவே மாறிப்போனார் டி.எம். சௌந்தரராஜன். ஆனால் கால மாற்றம் காரணமாக சில நேரங்களில் ஆஸ்தான இசையமைப்பாளர்களாக, பாடலாசிரியர்களாக, பாடலாக இருப்பவர்களை கூட மாற்ற வேண்டிய, புதிய ஆட்களை சேர்க்க வேண்டிய சூழல் எல்லோருக்கும் ஏற்படும். அப்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிமை பெண் படத்தில் நடித்தபோது அந்த படத்தில் ஒரு புதிய பாடகரை பாட வைக்கலாம் என்கிற எண்ணம் அவருக்கு தோன்றியது. இந்த யோசனையை அந்த படத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவனிடம் கூறிய போது அவரும் ஒப்புக்கொண்டார். காரணம், அந்த படத்தில் ஏற்கனவே டி.எம். சௌந்தரராஜனுக்கு 3 பாடல்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தன. அதனால் அவர் எதுவும் கோபித்து கொள்ள மாட்டார். வேறு யாரை பாட வைக்கலாம் என பேச்சு வந்தபோது புதியவராக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் என்பவர் வந்துள்ளார், அவரை பாட வைக்கலாம் என்று கூறியுள்ளார்கள். அதற்கு முன்பு எஸ்பிபி பாடிய இயற்கை என்னும் இளைய கண்ணி என்கிற பாடலை எம்ஜிஆரும் கேட்டிருந்தார். அதனால் எஸ்பிபியை அழைத்து பாட வையுங்கள் என்று பச்சை கொடி காட்டிவிட்டார் எம்ஜிஆர். இந்த பாடலை பாட வேண்டிய நாள் வந்தபோது அந்த சமயம் எஸ்பிபி திடீரென கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். இதனை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் உடனடியாக அந்த பாடல் ரெக்கார்டிங்கை ரத்து செய்துவிட்டார்.
ஆனால் இந்த தகவல் எஸ்பிபியின் காதுகளுக்கு வந்தபோது தனக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு இப்படி தனக்கு வந்த காய்ச்சலால் பறிப்போய்விட்டதே என்று வருத்தப்பட்டுள்ளார். ஆனால் 2 மாதங்களுக்கு பின்னர் திடீரென ராமாவரம் தோட்டத்திற்கு எம்ஜிஆர் அழைத்து வரச் சொன்னார். அங்கே காத்திருந்த எம்ஜிஆர் எஸ்பிபியை கட்டி அணைத்து, அடிமை பெண் படத்தில் எனக்காக பாடப்போகிறீர்கள் என்று உங்களது நண்பர்களிடம் கூறியிருப்பீர்கள். அவர்களும் உங்கள் பாடல் அடிமை பெண் படத்தில் வரும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் பாடுவதற்கு பதிலாக வேறு ஒருவரை பாட வைத்தால் அது உங்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் ஏமாற்றமாக இருக்காதா? அதனால்தான் நீங்கள் உடல்நலம் சரியாகி வரும் வரை ரெக்கார்டிங்கை நிறுத்தி வைக்க சொன்னேன் என்று கூறியுள்ளார். இதை கேட்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் கண்கலங்கி நின்றுள்ளார் எஸ்பிபி. பின்னர் படம் வெளியாகி இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது வரலாறு. இப்படி தனக்காக முதல் பாடல் பாட வந்த ஒரு பாடகனுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 2 மாதம் பொறுமையாக காத்திருந்தார் என்றால் அதற்கு காரணம் தன் மீது அந்த பாடகன் வைத்த நம்பிக்கை வீண் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். அந்த வகையில் ஒரு பாடகன் தனக்கான முதல் பாடலாக பாட வருகிறான் என்கிற போது அவரிடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காட்டிய அக்கறையும் கரிசனமும் தான் காலம் கடந்தும் அவர்களுடைய பெருமையை பேச வைத்து வருகின்றன.